இது KTM RC200. அதாவது KTM இதுக்கு ரேஸ் காம்படிஷன் 200 பேர் வச்சாங்க. என்ன கேட்டிருந்தா இதுக்கு ரேசிங் கோஸ் 200 அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த வண்டியில நிறைய பேர் இது லுக் நல்லா இருக்குங்கிறாங்க பழைய மாடல். இப்போ வந்த மாடல் லுக் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா KTM இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ் கான்சென்ட்ரேட், அதாவது ரேஸ் கான்சென்ட்ரேட் ரேசிங் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் போக்கஸ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு ஒரு ரேஸ் ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் டிரைவ் பண்ணி இதை ரெடியே பண்ணாங்க. அவங்க லுக் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பாயிண்டா தான் நினைச்சாங்க. இதை வந்து ஒவ்வொரு ரேஸ் ட்ராக்ல ஓடுற ரைடர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இது எந்த அளவுக்கு ரேஸ் கம்ஃபர்ட்டா இருக்கு, அந்த ரேஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு ரேஸ் ரைடரும் உண்மையான ஒரு எந்தூசியாஸ்டிக்கையும் கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க எந்த அளவுக்கு RC ஒரு தரமான வண்டி அப்படின்ட்டு. இது கூட சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ பைக்கை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணாதீங்க, இது அவுட் ஆஃப் ரேஞ்ச். இது வந்து 200cc கேட்டகரிக்குள்ள வந்தா ட்ராக்ல புகையும் கூட போய்க்க முடியாதுங்கிறதா உண்மை. இது 135 தான் ஸ்பீட் லிமிட், 140 தான் லிமிட் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. KTM ஒரு பர்பஸ்ஃபுல்லா இதை வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த டர்ன் டு அந்த டர்ன் எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக லார்ஜ் டயாமீட்டர் ஸ்பாக்கெட் கொடுத்திருக்கிறதுனால ஹை டார்க்ல இருக்கு. மத்தபடி அது ஒரு பர்பஸ் தான். அதை ஜஸ்ட் 39 ஃபீட்டா பண்ணும்போது இதோட டாப் எண்ட் இங்க இருக்கிற எல்லா 200cc தூக்கி சாப்பிட்டு போற அளவுக்கு இது ஒரு டாப் எண்ட் இருக்கு. எதனால அப்படின்னா ஒரு ரேஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ஃப்ரேம் இது இருக்கு. RC200 காம்படிஷனுக்கு போடாதீங்க, போட்டியும் போடாதீங்க, போட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கணும்.